சீனாவின் ஜியாங்சு பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் 10,000 யுவான் மதிப்புடைய 10 கிராம் தங்க கொட்டகையை தவறுதலாக விழுங்கியுள்ளான். இதில் ஆச்சரியப்படும் தகவல் என்னவென்றால், அச்சம்பவத்தை அறிந்த அவரது தாய் அச்சிறுவனை வெளியே மலம் கழிக்க வேண்டாம் என அறிவுறுத்தியதோடு அவனது கழிவு மிகவும் விலை மதிப்பானது எனவும் கூறியுள்ளார். அந்த தாய் தடான் நாளிதழுக்கு அளித்த நேர்காணலில் சீன சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படுகிறது. அக்டோபர் 22ஆம் தேதி சிறுவன் தங்கத்தை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த போது அதனை தவறுதலாக விழுங்கியதாகவும், அந்த தகவலை தன்னிடம் அவர் கூறிய போதும் தாம் அதை விளையாட்டாக சொல்கிறார் எனவும் எடுத்துக் கொண்டதாகவும் அச்சிறுவனின் தாய் கூறினார். சிறுவனிடம் விசாரித்த போது அது உண்மைதான் என்பதை அறிந்தாலும் அந்த தாய் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லை. உறவுக்கார சிறுமி ஒருவர் இதேபோன்று காசை விழுங்கினார். மருத்துவமனை அழைத்துச் சென்ற போது அது மலத்தோடு வந்துவிடும், பயப்பட வேண்டாம் என மருத்துவர் கூறினார்கள். அதே போல தங்க கொட்டகையும் கழிவோடு வந்துவிடும் என நான் எண்ணினேன் என்று கூறியிருக்கிறார். 5 நாட்களுக்கு பிறகு தங்கம் கிடைக்காததால் மகனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் தங்கத்தை மருத்துவர்கள் மீட்டெடுத்து தந்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.